சண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சண்முகம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து காளி கோயிலில் வந்து இருக்காங்க. நான் வந்து இனிமேல் சாமியை கும்பிட மாட்டேன்ட்டேன். ஆனால் நான் ஏன் உன்ட்ட வந்து நடந்ததெல்லாம் பேசுகிறேன்னா, நான் இப்போ காளி அவதாரம் எடுக்க போகிறேன். நான் கவிதாவை சொந்த தங்கச்சியாக தான் பார்த்தேன். அவள் கண்ணில் பார்த்த அன்பு பாசம்லாம் ஏன் தங்கச்சி ரத்னாவாக இருக்கட்டும், எசக்கியாகட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முன்ன தட்டி கேட்பேன்ல. என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவளுக்காக நான் என்ன வேணான்னு செய்வேன். என்னை மன்னிச்சிரு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூலத்தை வந்து ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. அப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டாங்க அந்த இடத்துல. இது மூலியமாக தான் இன்னைக்கு முத்துப்பாண்டிக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். இனிமேட்டு அவன் இந்த உலகத்திலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற நடந்துகிட்டு இருக்காங்க. நம்ம முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா 3 பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி சனியனன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னல்ல உனக்கு இப்போன்னு பார்த்து சந்தேகம் வந்திருக்கு? ஒன்றும் இல்லாத சிவபாலனே இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருந்தா காவியாவை சொந்த தங்கச்சியாக பார்த்தாப்புல நம்ம சண்முகம். அப்படி இருக்கும்போது அவ என்ன மாதிரி வந்து கோவத்தில் வந்து இருப்பான். நிச்சயம் நம்ம ஐயாவை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும். ஏய் என்னடா பயமுறுத்திக்கிட்டே இருக்க? சண்முகத்தெல்லாம் வந்தாலாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. இவனை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. சண்முகம்லாம் ஏறி நெஞ்சிலேயே மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நிலவரம் என்ன ஆச்சுன்னு தெரில. காவியா வேற என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்கான்னு தெரில. காவியா கண்ணை கசிக்கிட்டு நிச்சயம் சண்முகத்துக்கிட்ட எனக்கு நியாயம் கேட்டே ஆகணும், தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? காவியா வந்து கண்ணை மூடின விஷயம் வந்து இவங்க யாருக்கும் வந்து தெரியல. அப்பன்னு பார்த்தா பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஏய் பரணி தான் ஃபோன் அடிக்கிறா, எடுக்கணுமா? ஐயா அந்த வீட்டிலேருந்து எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சண்முகம் நம்ம வீட்டுக்கு மட்டும் வேகமாக ஏதாவது ஒரு காரியத்துக்காக வந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? நீ சொல்கிறதும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. சண்முகம் வந்து இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுப்பா? ஃபோனை கவர் பண்ணிட்டு சண்முகம் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கானா? ஏன் என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவியா வந்து கண்ணை மூடிட்டா. அவள் வந்து தேவையில்லாத சாப்பிட்டுட்டு அவள் போயிட்டாப்பா. ரைட்டுமா, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எதுக்கு வரான்? நான் பார்த்துக்கிறேம்மா அண்ணனை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. டேய் நம்ம செஞ்ச காரியத்தினால ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆயிட்டாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஐயா இனிமேட்டுக்கு சண்முகத்தை வந்து காட்டாறு மாதிரி வேகமாக வந்துகிட்டு இருப்பான். அவனை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு. இருக்கிறதுலே பெரிய டோர் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? வாச டோரை எதுக்கும் சாத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அப்பன்னு பார்த்து, ஐயா சண்முகம் இதோட சூலத்தோடு வந்துகிட்டு இருக்கான். நம்மளால கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. சீக்கிரம் ஐயா வந்து உள்ளே போய் ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்லும்போது, யாரும் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ளே போய் கதவை தாப்பா போட்டுக்க. எது நடந்தாலும் வெளில வரவே கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னனால கதை உள்ளே போய் தாப்பா போடுறத பார்த்துட்றாங்க அந்த இடத்துல. நம்ம சண்முகம், கதவை தாப்பா போட்டுட்டா உன் உசுரை யாரும் காப்பாற்ற முடியுமாடா? நிச்சயம் என்கிட்டேருந்து உன் உசுரை இந்த வீட்டிலேருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னெல்லாம் பண்ண வந்திருக்க? காவியாவோட உசுரை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி எடுத்துட்டா. அதுக்காக நான் பழி வாங்க விட மாட்டேன். என் தங்கச்சி அது மாதிரி தான் கேட்டிருந்தா. அவனை சும்மா விடாதான்னு சொல்லி காவியா வந்து சொல்லியிருந்தா. நிச்சயம் அவளுக்காக நான் பழி வாங்க விட மாட்டேன். உனக்குன்னு 4 தங்கச்சி இருக்கு. இப்போ நீ அவனோட மச்சான். பார்த்துக்க எசக்கியோட வாழ்க்கை. என்னது எசக்கியோட வாழ்க்கையா? ஆல்ரெடி தாலி வந்து தூக்கி போடலான்னு முடிவு பண்ணியாச்சு. பாக்கியம்மா தடுத்தா. ஆமாங்க நான் தடுத்தேன். என்னையே தூக்கி போட்டு மிதிச்சான். என்னது உன்னையே அடிச்சானா? ஆமாங்க கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏங்க பாக்கியத்துக்கே இந்த நிலமைனா முத்துப்பாண்டிக்கும் சவுந்தரபாண்டியக்கும் என்ன நிலமை? ஏன்டா பேர் சொல்லி கூப்பிடுறியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேர் சொல்லி கூப்பிட்றது முக்கியம் இல்லை. உங்கள் உசுர் வந்து எப்படி காப்பாற்றிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பேரெதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம சவுந்தரபாண்டி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பட்டமாக இருக்கிறப்ப உன்னை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சூலத்தை எடுத்து கதவுல வந்து குத்த வராங்க. அப்பன்னு பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. பேரெதிர்ச்சியாக வந்து கவலையில் இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி. உள்ள எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவு மல்லு கட்டுறாங்க. டேய் இப்போ நீ அவனோட மச்சான்டா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சும்மா அந்த வார்த்தையை வந்து கேட்டால் என் காதில் வேற ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே அவனை நாயடிங்கிற மாதிரி அடிச்சு போட்டேன். இனிமேட்டு நீ அவனை அடிச்சேன்னு வச்சுக்கி அவன் போயே சேர்ந்துருவான். அதுதான் கவிதா வந்து என்கிட்ட கேட்டா. நானும் அவளுக்காக பண்ணித்தரேன்ட்டேன். சத்தியம் வேற பண்ணியிருக்கியாப்பா. மிச்சம் 4 தங்கச்சியோட வாழ்க்கை என்னப்பா ஆகும்? உன்னை நம்பி தானப்பா இருக்காங்கன்னு சொல்லி பாசமாக வந்து பேசுனாங்க. அத்தை இந்த பாசத்துக்கு வேலையே இல்லை. ஏன் 4 தங்கச்சிங்க ஏதாவது பண்ணி கரையேறிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் இப்போ முத்துப்பாண்டி அனுப்பிச்சி வைக்காம விட மாட்டேன்னு சொல்லி எவ்வளோ வாட்டி மல்லு கட்டும் எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி அப்படியே வெளியில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் அமைதியாயிரு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். இப்போ எசக்கி வந்து முத்துப்பாண்டியோட தான் சேர்ந்து வாழணும் முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கிங்க. நீ என்ன பண்ணுவ? என் தங்கச்சி நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்பா. இல்லை அப்படி முடிவு எடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? ஒரு தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்ற போறியா, இல்லை இன்னொரு தங்கச்சி வாழ்க்கையை வந்து அழிக்க போறியா? நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஒன்றை வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அம்மா சொன்னபடி வந்து நான் திருந்தினாதான் ரைட்டு. போயிட்டாங்களான்னு சொல்லி மெல்லமாக கதவு திறக்கிறாங்க. வெளியில் வந்துட்டாங்க அந்த இடத்துல.
நம்ம முத்துப்பாண்டி, "அப்பா நான் திருந்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. எசக்கியோட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேட்டு எனக்கு வாழ்க்கைய வந்து காப்பாத்தணும்னா, இத விட்டா வேற சந்தர்ப்பமே எனக்கு கிடையாது." "சரிப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து பாக்கியம் வந்து வீட்டுக்கு வந்து போறாங்க அடுத்த நாள் காலையில. எசக்கியோட சேர்ந்து வாழ்றேன்னு என் பையன் வந்து சொல்லிட்டான் மனசு மாரி. "நீ யார் பக்கமா நிக்க போற? பெத்த அம்மாவ போல பார்த்துக்கிட்ட அண்ணன் பக்கம் நிக்க போறியா? இல்ல கட்டின புருஷன் பக்கம் நிக்க போறியா? நீயே சொல்லு பார்ப்போம்" அப்படின்னு சொன்னோனே, பேரதிர்ச்சியா நிக்கிறாங்க எசக்கி. "என் தங்கச்சிலாம் உன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா அத்த என்னைக்குமே. இல்ல வேற கனவு வேற காண்றியா?" அப்படின்னு சொல்லி பாக்கியத்த வந்து கன்னா பின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம சண்முகம் வந்து கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. "உன் பையன் பேசுற பேச்சு கேட்டியா? அவன் என்ன தப்பா பேசினான்? எல்லாரும் சதி திட்டம் போட்டு ரத்தினா கழுத்துல தாலி கட்ட பார்த்தீங்க. எசக்கி வந்து மாட்டிட்டா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே புரியாம வந்து தலையும் புரியாம வாலும் புரியாம நாங்கலாம் நின்னுட்டு இருக்கிறப்ப, நீ எல்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலைலாம் வச்சுக்காத. எங்கேயாவது போம்மா. அண்ணே நீ பொண்ண பெத்தவ. ஆனா நீ இப்படி திமிரா பேசக்கூடாது. நான் வந்து அமைதியா இருக்கேன்னா, என் பையன் பண்ணதெல்லாம் தப்பு தான். என்னால புரிஞ்சுக்க முடியுது. தயவு செஞ்சு உன் பொண்ண வந்து அனுப்பிச்சு வை. எனக்காக அனுப்பிச்சு வைங்கிற மாரி கேட்கறாங்க அந்த இடத்துல. நீ யார்றா இதில முடிவு பண்றதுக்கு? எசக்கிட்டயே நான் கேட்டுக்கிறேன். எசக்கி என்ன தாண்டி எதுவுமே முடிவெடுக்க மாட்டா. அத நாங்க பார்த்துக்குறோம். நீ எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு எசக்கி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்லுமா, நீ எந்த பக்கமா முடிவெடுக்க போற? தாலிங்கிறது ஒரு வாட்டி தான் கழுத்துல ஏறும். தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து கட்டிட்டா நம்ப முத்துப்பாண்டி. அப்படி இருக்கும்போது, நீ புருஷன் பக்கம் நிக்க போறியா? அண்ணன் பக்கம் நிக்க போறியான்னு கேட்டோனே, எதுவுமே புரியாம அப்படியே தடுமாற்றத்தோட நிக்கிறாங்க அந்த இடத்துல.